ஃப்ரெண்ட்ஸ், என்னடா லைட் போட்டு என்ன காட்டுறேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இது கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான பொருள். அதான் கிச்சன்ல வச்சே உங்களுக்கு காட்டுறேன். இது அமேசான்ல ரீசெண்டா ஆர்டர் பண்ணேன். அது என்னங்கிறது உங்களுக்கு நான் ரொம்ப நேரம் சீக்கிரம் மெயின்டைன் பண்ணாம ஓபன் பண்ணி காமிச்சிடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சீல் ஓபன் பண்றேன். நல்லா நீட்டா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் ரீசெண்டா வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது என்னங்கிறது இப்ப நான் உங்களுக்கு ஓபன் பண்ணியே காமிச்சிடுறேன். ரொம்ப நேரம் சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். பட் அப்படியும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரோல் பண்ணி வச்சிருக்காங்கப்பா. வாவ், மாத்தவங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க இப்போ ஓரளவுக்கு. திரும்ப இன்னொரு பேக்கிங்க. அப்பா, பேக்குக்கு மேல பேக்கா இருக்கு இப்பன்னு பார்த்து. வாவ், ஃபைனலி ஓபன். இதுதாங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் இது சோப்பெல்லாம் போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாத்திரம் கழுவுற சோப்பு, துணி சீக்கிரம் சோப்பு படிச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். சோ அவங்களுக்கு வந்து இந்த சோப்பு அலர்ஜியா இருக்கும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரஷ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படிங்கறது யூஸ் பண்ணுங்கறத உங்களுக்கு காட்டுறேன் இப்போ. பாருங்க, இது மேல இருக்கிற அந்த இது ஓபன் பண்ணணும். அதுல பாத்தீங்கன்னா இப்படி உள்ள ஒரு மாதிரி இருக்கும். ஆஸ் யூஷுவல் பாத்தீங்கன்னா தட்டை சும்மா வெறும்னா கழுவிட்டு நம்ம அந்த விம் லிக்விட் தான் எடுத்து யூஸ் பண்ணணும். இதுக்கு இந்த மாதிரி லிக்விட் தான் போட்டு யூஸ் பண்ணணும். அதுல கொஞ்சமா நம்ம எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ஊத்திக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஊத்திக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு இது அப்படியே இருக்கும். நம்ம அதை அப்படியே வச்சிடலாம் ஒரு ஹோல்டர்ல. இப்ப கொஞ்சமா நான் தண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். தண்ணி ஃபில் பண்ணி இந்த இது இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹோல் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து இதோட பிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்ப இதை நல்லா ரோல் பண்ணிக்கிறேன். இப்போ ஏற்கனவே தண்ணியை லைட்டா வாஷ் பண்ணனால இதை வந்து லைட்டா பிரஸ் பண்ணா போதுங்க. அப்படியே உங்களுக்கு வரும். தெரியுதான்னு உங்களுக்கு பாருங்களேன். ஜஸ்ட் இப்படி பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த தண்ணி உழுகு. இப்ப உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா? இதை வந்து இப்படியே வாஷ் பண்ணிக்கலாம். சோ நீங்க இதை வந்து தனியா இது பண்ணி ஊத்தணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இதுல போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாத்திரம் இல்லைங்க, நிறைய பாத்திரம், ஒரு 4-5 பாத்திரத்தை கழுவிக்கலாம். நீங்க எவ்வளவு ஊத்துறது பொறுத்து. கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னுக்காக தான் இந்த பிரஷ் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இது பாத்தீங்கன்னா காம்போலையும் கிடைக்குது, தனியாவும் கிடைக்குது. உங்களுக்கு வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, லிங்க் அனுப்புறேன். தேங்க்யூ. பாத்தீங்கன்னா இதோட வீக்னஸ் என்னன்னு சொல்லிடுறேன். இதோட பெரிய மைனஸ் என்னங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா என்னதான் இந்த லிக்விட் ஊத்தி வச்சாலும் இந்த சின்ன இந்த ஹோல் வழியா பாத்தீங்கன்னா எல்லா இதுவும் கீழே வந்துருது. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லீக் ஆயிடுது. கொஞ்சம் ஒரு டிராப் தண்ணியா இருந்தா கூட இந்த மாதிரி கீழே வந்துருது. சோ அதனால சின்ன ஒரு பவுல் வச்சு வைங்க. இல்லைன்னா இது ஒரு ஹோல்டரோனையும் வச்சு வைக்கிறாங்க ஆன்லைன்ல, அந்த மாதிரி ஒரு ஹோல்டர் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா ஒரு சின்ன பவுல் வச்சுக்கோங்க. சோ இது இதோட மைனஸ். சோ பிளஸையும் சொல்லிட்டேன், மைனஸையும் சொல்லிட்டேன், பாத்துக்கோங்க.